ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு மனிதன் ஸலவாத்து கூற ஆரம்பிச்சுட்டானண்டா, அன்புக்குரியவர்களே, எங்கட கல்புக்குள்ளால் இருக்கக்கூடிய முஹப்பத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். ரசூல் அவர்களை நாம் கௌரவப்படுத்துகிறோம், ரசூல் அவர்களை நாம் சிறப்புப்படுத்துகிறோம். அன்பு நபியை யாரும் நம்மில் கண்டவர்கள் இந்த இடத்தில் கிடையாது, கண்டவர்களும் யாரும் கிடையாது. கியாமத்துடைய நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கணும். கண்ணியமானவர்களே, ஸலவாத்தினுடைய ரியாலிட்டி, ஸலவாத்தினுடைய யதார்த்தம், ஒரு மனிதன் அன்பு நபியினுடைய முஹப்பத்தை நம்முடைய கல்விலிருந்து வெளிப்படுத்துகிறான், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவப்படுத்துகிறான், ரசூலுல்லாஹ் அவர்களை சிறப்புப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத்ல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், சுஜூதில் இருந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தவில்லை. ஃபஅத்தால சுஜூத், நீண்ட நேரம் சுஜூதில் இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியாது இது சுஜூத் ஷுக்ர் என்று, நன்றி செலுத்துவதுடைய சுஜூத். ரசூலுல்லாஹ் அவர்கள் சுஜூத் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுஜூத் ஷுக்ர் என்று அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியா. மூன்று விதமான சுஜூதுகள் இருக்குது: சுஜூது திலாவா, சுஜூது ஸஹூ, சுஜூது ஷுக்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது ஷுக்ரில் இருந்து கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரத்துக்கு பின்னால தன்னுடைய தலையை உயர்த்தினாங்க. உயர்த்தின உடனே, என்ன அப்துல் ரஹ்மான், யா ரசூலல்லாஹ், நீண்ட நேரம் நீங்க சுஜூதில் இருந்தீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன், என்னிடத்தில் சற்று முன்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகம் தந்தார்கள். எனக்கு ஒரு பஷாரத்தை கொண்டு வந்தாங்க, எனக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை முன்வைத்தார்கள். என்ன யா ரசூலல்லாஹ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை பார்த்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் எந்த முஸ்லிமான முஃமினான மனிதன் மன் ஸல்லா அலைக்க, உங்களின் மீது எவன் ஸலவாத் கூறுகிறானோ அந்த முஸ்லிமான முஃமினான மனிதனின் மீது ஸல்லைத்து அலை, ஜிப்ரீலாகிய நான் ஸலவாத் கூறுகிறேன். ஜிப்ரீலுடைய ஸலவாத் என்றா நான் அந்த மனிதனுக்கு துஆ செய்கிறேன். யா ரசூலல்லாஹ், மன் ஸல்லம அலைக்க ஸல்லம்து அலைக், எந்த மனிதன் உலகத்தில் உங்களின் மீது சலாம் கூறுகிறார்களோ அந்த மனிதனுக்கு ஜிப்ரீலாகிய நான் சலாம் கூறுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் என்னை கௌரவப்படுத்தி விட்டான், அல்லாஹ் என்னை சிறப்புப்படுத்தி விட்டான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த சிறப்பை நினைத்து நான் சுஜூதில் விழுந்து விட்டேன். அல்லாஹ் எனக்கு தந்த இந்த கண்ணியத்தை நினைத்து நான் சுஜூதில் விழுந்து விட்டேன். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ரசூலுல்லாஹ் மீது செய்யக்கூடிய ஸலவாத் என்பது வெறுமனே நம் நாவிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தை அல்ல. நம்முடைய ஒவ்வொரு ஸலவாத்துகளும் அன்பு நபிக்கு எத்தி வைக்கப்படுகிறது. நம்முடைய ஒவ்வொரு சலாமும் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இதனுடைய பொறுமதியை நாங்க புரிகிறோம் இல்ல. ரெண்டு பகுதி இருக்குது கண்ணியமானவர்களே. ஒரு பகுதி இருக்குது இந்த ஸலவாத்தினுடைய சிறப்பம்சங்களும் மகிமைகளும். இன்னும் ஒரு பகுதி இருக்குது, ஒரு மனிதன் ஸலவாத்து கூறாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விபரீதங்கள். கண்ணியமானவர்களே, இது ரெண்டையும் நாங்க புரியணும். ஒரு மனிதன் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து கூற ஆரம்பிச்சானண்டா, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதன் என்னின் மீது ஒரு விடுத்தம் ஸலவாத்து கூறுகிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன், எந்த மனிதன் என்னின் மீது முஹப்பத்தின் காரணமாக ஒரு விடுத்தம் ஸலவாத்து கூறுகிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன், சத்தியமாக நிச்சயமாக படைத்தவன் அல்லாஹ் 10 விடுத்தம் அவனின் மீது ஸலவாத்து கூறுகிறான். அல்லாஹ் ஸலவாத்து கூறுறான் என்றா கோடான கோடி மலக்குமார்களுக்கு மத்தியில் படைத்தவன் அல்லாஹ் அன்பு நபிக்கு ஸலவாத்து கூறியவனை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். 10 விடுத்தங்கள் அவனுடைய பெயர் கூறப்படுகிறது, படைத்தவன் அல்லாஹ்வின் மூலமாக. கண்ணியமானவர்களே, இது லேசிப்பட்டாமல் இல்லை. எங்களுக்கு 5 நிமிஷம் எடுக்கிறது கஷ்டம் இல்லை, 10 நிமிடம் எடுக்கிறது கஷ்டம் இல்லை, ஆஃப் டைம் பயன்படுத்துறது கஷ்டம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னின் மீது எவன் ஸலவாத்து கூறுகிறானோ
அல்லது எனக்காக வேண்டிய ஒரு மனிதன் வசீலாவை கேட்கிறானோ, சலவாத் என்று ஒன்று இருக்குது, வசீலா என்று ஒன்று இருக்குது. கண்ணியமார்களே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க. அதானுடைய சத்தம் கேட்டதுக்கு பின்னால என் பிள்ளைகளுக்கு நாங்க இந்த துஆவை படிச்சு கொடுக்கணும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யிதனா முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா. இந்த துஆவில் வரக்கூடிய வாசகம் ஆதி சய்யிதனா முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா. யா அல்லாஹ், எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வஸீலாவை கொடுத்து விடு. ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுத்தந்த துஆ இது. வசீலா என்றா கண்ணியமார்களே, சுவர்க்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அது தான் ஆக டப்பான இடம். அந்த இடத்தினுடைய அந்தஸ்தை எந்த மனிதனுக்கும் அடைந்து கொள்ள முடியாது. ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் தான் அந்த டாப் சுவர்க்கத்துடைய இடத்தில் அடைவான். அது அன்பு ரசூல் அவர்களை தவிர யாருக்கும் முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடம் தான் வசீலா, அந்த வசீலாவை எனக்காக வேண்டி கேளுங்கள் சொன்னாங்க நபி அவங்க. எந்த மனிதன் எனக்காக வேண்டி வசீலாவை கேட்பானோ, எனக்காக வேண்டி ஸலவாத் யார் ஓத ஆரம்பிப்பானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாளையில் நபிமார்கள் உட்பட கோடான கோடி மக்கள் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சிபாரிசை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். எவன் ஸலவாத்து கூறுகிறானோ, கியாமத்துடைய நாளையில் என்னுடைய ஷஃபாஅத் அவனுக்கு வாஜிபாகிட்டு, என்னுடைய ஷஃபாஅத் அவனுக்கு வாஜிபாகிவிட்டது. அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஸலவாத்து கூறுவதனால் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கிறது, பாவத்திலிருந்து வெறுப்பு உண்டாகிறது, நன்மையுடைய ஆசை உண்டாகிறது. அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, கல்புல நிறைந்திருக்கக்கூடிய கவலைகள் தவிந்து போகிறது. இதையும் கடந்து ஆச்சரியமாக செய்திருக்குது. ஒரு மனிதனுடைய கல்வில இருக்கக்கூடிய, மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்துணை விதமான தீராத மோசமான நோய்களுக்குரிய ஷிஃபாவை படைத்தவன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தில் வைத்திருக்கிறான். அஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஸலஃபு ஸாலிஹீன்கள் இதை அனுபவமாக பார்த்திருக்கிறாங்க. கெட்ட நோய்களுடைய மெடிசின் ஸலவாத்தில் இருக்குது. ஆனா இன்னும் ஒரு பகுதி இருக்கு கண்ணியமானவர்களை, நாங்க புரியணும். அத அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பணத்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறான்டா, அவன் அதன் மூலமாக சதகா ஜகாத்து கொடுக்கலாட்டி ஷரியத்துடைய பார்வையில அவன் ஒரு கஞ்சனாக பார்க்கப்படுவான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புஹல். இது பணத்தில், இது செல்வத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பிஹஸபி இம்ரிஇன் மினல் புஹலி. ஒரு மனிதன் என்னுடைய பெயரை கேட்டு அவன் ஸலவாத்து கூறவில்லை என்றால் அவனை விட மோசமான கஞ்சன் உலகத்தில் கிடையாது. பணத்தில் கஞ்சன் அது ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்து கூறாமல், பேரை கேட்டும் அன்பு மீது ஸலவாத்து கூறாமல் இருக்கிறவன் ஷரியத்துடைய பார்வையில் ஆகப்பெரிய பகீலாக, கஞ்சனாக பார்க்கப்படுகிறான். கண்ணியமானவர்களே, நான் இந்த மிம்பர் மேடையில் வச்சு பகிர்ந்து கொள்கிறேன். 3 விதமான பாவங்கள் இருக்குது. எங்களோட கல்வில நாங்க எடுக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்துல வந்திருக்கிறாங்க. அந்த 3 விதமான பாவத்தை யாரு செய்யறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காது. 2வது, அவனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் கேவலத்தை கொடுப்பான். அல்லாஹ் அக்பர். அதுல ஒரு பாவம் தான், ஒரு மனிதன் ரமதானுடைய காலத்தை அடைஞ்சி அந்த காலம் கடந்து செல்கிறது, அதை அவன் பயன்படுத்தவில்லை என்றால் அவனுக்கு இந்த பூமியில் கேவலம் உண்டாகட்டும் என்பதாக சுப்ஹானல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் கூறினார்கள். 2வது கண்ணியமார்களே, ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தையர்களை அடைந்து அந்த தாய் தந்தையர்களை பயன்படுத்தாமல், அவர்களுடைய ஹக்குகளை கொடுக்காமல், அவர்களை சிறப்புப்படுத்தாமல், கண்ணியப்படுத்தாமல் அவங்க வஃபாத்தா போயிட்டாங்கண்டா, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவனுக்கு கேவலத்தை கொடுக்காம மௌத்த கொடுக்க மாட்டான். 3வது கண்ணியமானவர்களே, இது 3வது அல்ல,
முதலாவதாக ரசூல் அவர்கள் சொன்ன பாவம், எந்த மனிதன் அன்பு நபியுடைய பேரை கேட்டவன் ஸலவாத்து கூறவில்லையோ, ரசூலுல்லாஹ்வுடைய பேர் குறிப்பிடப்பட்ட அந்த இடத்தில் அவன் ஸலவாத்தை கூறவில்லையோ, தன்னுடைய நாவுகளை பயன்படுத்தவில்லையோ, நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகத்தில் அவனுக்கு கேவலம் உண்டாகட்டும். ரஹிம அன்ஃபு ரஜுல் வஃபி ரிவாயத்தின் ஃபஅபஅதஹு அல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இந்த பகுதியில அவன் இந்த பகுதியின் பக்கம் போகாம கேலஸாக இருக்கிறவனுக்கு ஹதீஸ் எங்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய பயங்கரமான எச்சரிக்கைகள். உண்மையிலேயே இந்த தலைப்பு ஒரு நீண்ட தலைப்பாக இருக்கிறதுனால அந்த கடைசி கட்டத்தில் ஒரு விடயத்தை நாம் பகிர்ந்து கொள்றேன். கண்ணியமானவர்களே, நாங்க எல்லாரும் பகிர்ந்து கொள்ளணும். கல்புல நாங்க இதை மனசுல எடுக்கணும். ரெண்டு விதமாக மார்க்க அறிஞர்கள் வகைப்படுத்துகிறார்கள். சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, அந்த சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து கூறுவதை இஸ்லாம் வாஜிபாக்கி இருக்குது. இன்னும் சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து கூறுவதை இஸ்லாம் சுன்னத்தாக்கி இருக்குது. வாஜிபான கட்டம் அவன் விரும்பியோ விரும்பாமலோ கம்பல்சரி அவன் ஸலவாத்தை கூறிவிட்டானாக வேண்டும். அவனுடைய தொழுகை ஆரம்பம் செய்கிறான், தொழுகையினுடைய கடைசி அத்தஹியாத்தில் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து கூறவில்லை என்றால் அவனுடைய தொழுகையாக கருதப்பட மாட்டாது. இது வாஜிப். இன்னும் ஒரு மனிதன் ஜனாசாவுடைய தொழுகைக்குள்ள நுழைகிறான், இரண்டாவது தக்பீர் கற்றான், இரண்டாவது தக்பீரை கூறி முடித்து விட்டான். அதில் ரசூலுல்லாஹ் மீது அவன் குறைந்தபட்ச அளவு ஸலவாத்து கூறாவிட்டாலும் அந்த தொழுகை ஜனாசாவுடைய தொழுகையாக நிறைவேறாது. ஒரு மனிதன் ஹுத்பா செய்கிறான், பெருநாளுடைய ஹுத்பா, ஜும்மாவுடைய ஹுத்பா, இஸ்திஸ்காவுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பாவில் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து கூறவில்லை என்றால் அந்த ஹுத்பாவாக கருப்பிடப்பட மாட்டாது. ஒரு மனிதன் குனூத் ஓதுகிறான், அந்த குனூத்தில் அன்பு நபியின் மீது கடைசியில் ஸலவாத்து கூறவிட்டால் அவன் குனூத் ஓதவில்லை. இந்த அத்துணை கட்டங்களையும் ஷரீஅத் ஸலவாத்தை வாஜிபாக்கி இருக்குது. கண்ணியமானவர்களே, இந்த பகுதியை நாங்கள் எல்லாரும் விளங்குவோம். என்னுடைய ஹுத்பாவுடைய நோக்கம் இதுதான். பல இடங்கள் இருக்குது அல் மவாத்தினுல் மஸ்னூனா என்பதாக அழைக்கப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவது சுன்னா. ரசூலுல்லாஹ் மீது நம் நாவை பயன்படுத்தி கல்வால் ஸலவாத்து கூறுவதை இஸ்லாம் அதிகமான இடங்களில் அவர்களுக்கு சுன்னத்தாக முன்வைத்திருக்குது. அதுல முதல் இடம், கண்ணியமானவர்களே, ஒரு மஜ்லிஸ்ல நான் இருக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய பேர் கூறப்படுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வாசிக்கிறேன், குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறேன், ஒரு பயானை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த இடத்தில் 1000 விடுத்தங்களுக்கு மேல் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் குறிப்பிடப்பட்டாலும் அந்த இடத்துல என்னுடைய நாவை பயன்படுத்தி நான் தெளிவாக, நான் சந்தோஷமாக, மகிழ்ச்சிகரமாக ரசூலுல்லாஹ் மீது இருக்கக்கூடிய ஹுப்பை வெளிப்படுத்தி ஸலவாத்து கூறுவதை இஸ்லாம் சுன்னத்தாக்கி இருக்குது. இல்ல நான் சொல்ல மாட்டேன் இக்னோர் பண்ணிட்டாரண்டா, கண்ணியமானவர்களே, இவனை விட மோசமான கஞ்சன் உலகத்தில் இருக்க முடியாது. இவன் ஷரியத்துடைய பார்வையில் கஞ்சனாக பார்க்கப்படுவான். முதல் இடம் கண்ணியமானவர்களே. இரண்டாவது இடம், அதானுடைய சத்தம் கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதான் கூறி முடிச்சதுக்கு பின்னால சும்ம ஸல்லு அலை, என்னின் மீது நீங்கள் ஸலவாத்து கூறுங்கள். அதற்கு அடுத்ததாக அதானுடைய துஆவை நீங்கள் ஓதுங்கள். ஆக முக்கியமான இடம் அதானுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து கூறுவது. மூன்றாவது கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் பொழுதும் மஸ்ஜிதை விட்டு வெளியே வரும் பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து கூற வேண்டும். ஃபாத்திமாவே, நீங்கள் மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் பொழுது இதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வக்ஃபிர் லனா வஸஹில் லனா அப்வாப ரஹ்மத்திக். மஸ்ஜிதுக்குள்ள போகும் பொழுது ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லி கொண்டு போங்க. நீங்க பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வக்ஃபிர் லனா வஸஹில் லனா அப்வாப ரஹ்மத்திக். மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் பொழுது வெளியே வரும் பொழுது அதே வேர்ட்ஸ் பயன்படுத்துங்க. வஸஹில் லனா அப்வாப ரஹ்மத்திக்கு பதிலாக
வஸஹில் லனா அப்வாப ஃபضلிக துஆவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதுக்குள்ள போகும் பொழுதும் வெளியே வரும் பொழுதும். நான்காவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியமானவர்களே, அதிகமாக நாம் துஆ செய்யக்கூடியவர்கள் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல கையேந்துறோம். எங்களோட துஆ, எங்களோட தேவைகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் நம்மில் அதிகமானவர்கள் ஒரு ஒழுக்கத்தை பேணுவது கிடையாது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய காதால் கேட்டார்கள், ஒரு மனிதன் துஆ செய்ய ஆரம்பித்தான், அந்த துஆ முடித்த பொழுது ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அஜ்லா ஹாதா, இந்த மனிதன் தன்னுடைய துஆவில் அவசரப்பட்டு விட்டான். ஏன் யா ரசூலுல்லாஹ்? அவருடைய துஆவினுடைய ஆரம்பத்தில் என்னின் மீது அவன் ஸலவாத் கூறவில்லை. முதலாவதாக அல்லாஹ்வை புகழணும், இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் கூறணும், மூன்றாவது கட்டம் தான் எங்களுடைய தேவைகளை படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் முன்னோக்கணும். கனிமர்களே, அஞ்சாவது பகுதி, எப்பொழுது நாங்கள் ஜும்மாவுடைய தினத்தை அடைகிறோமோ, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தினத்துல நாங்க இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாரத்தில் சய்யிதுல் ஐயாம், அது மாஸ்டர் ஆஃப் டேஸ், வெள்ளிக்கிழமை உலகம் அழியக்கூடிய தினம், நபி ஆதமை படைத்து ரூஹை கைப்பற்றிய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எண்ணின் மீது அதிகமாக ஸலவாத் கூறுங்கள். நீங்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. கனிமர்களே, பல இடங்கள்ல நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் லைஃப்ல ஒரு விடுத்தமாவது இந்த ஹதீஸை நாம் அமல் செய்வோம். அல்லாமா இப்னு ஷாஹின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அத்-தர்கீப் ஃபி ஃபதாயில் அஅமால் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். அல்லாமா பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் பதிவு செய்கிறார்கள் தன்னுடைய கிரந்தத்தில். கனிமர்களே, ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை தினம் அஸ்ருடைய தொழுகைக்கு சலாம் கொடுத்ததுக்கு பின்னால அவன் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவில்லை, அந்த இடத்தை விட்டு அவன் அசையவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஸலவாத்தை எந்த மனிதன் 70 விடுத்தங்கள் ஓதுறானோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா என்ற இந்த ஸலவாத்தை எந்த மனிதன் வெள்ளிக்கிழமை அஸ்ர் தொழுகையை தொடர்ந்து அதே இடத்திலிருந்து அமர்ந்தோதுகிறானோ, அல்லாஹ் அக்பர், இதனுடைய சிறப்பம்சத்தை நம் கல்வினால், நம் சிந்தனையினால் சிந்திக்க முடியாது. அல்லாஹ் தஆலா இதை அவன் ஓதி முடித்த அடுத்த கணம் 80 வருஷத்துடைய பாவங்களை மன்னிச்சு 80 வருடங்கள் அமல் செஞ்சு நன்மை அல்லாஹ் எழுதுறான். இந்த சிறப்பை நாங்க எங்களுக்கு அடையிறது பெரிய வேலை இல்லை. ஆக பெஸ்டான ஹதீஸ் கண்ணியமார்களே, இந்த ஹதீஸை ஸலஃபு ஸாலிஹீன்கள் விடாமல் அமல் செய்திருக்கிறார்கள். அஸ்ர் தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்தமண்டா கூடினா ஒரு half an hour அல்ஹம்துலில்லாஹ் இது எங்களுக்கு பயன்படுத்திடும். கண்ணியமார்களே, நிறைய பேர் கேட்பாங்க இறுதியாக, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசுறீங்க, ஸலவாத் நாங்க எப்படி கூறுறது, எவ்வாறு ஸலவாத் கூறுவது, ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்துடைய முறைகள் எவ்வாறு? சஹாபாக்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபகைஃப நுஸல்லி அலைக, உங்களின் மீது நாம் எவ்வாறு ஸலவாத் கூறுவது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாகி விட்டார்கள். கொஞ்ச நேரத்துல தலையை உயர்த்தினாங்க, சொன்னாங்க, சஹாபாக்களே, இவ்வாறு ஸலவாத் கூறுங்கள், இது தான் ஆக பெஸ்டான ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். இதைவிட பெஸ்டான ஒரு ஸலவாத் கிடையாது. அது இல்லாமல் சுருக்கமாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று கூறலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறலாம், அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா என்பதாக கூறலாம். ஆனால் ஆக பெஸ்டான ஸலவாத் கடைசி அத்தஹியாத்தில் ஓதப்படக்கூடிய இந்த ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்குது, ஸலாத்துல் இப்ராஹிமிய்யா. கனிமர்களே, எனவே நான் சுருக்கமாக இந்த முதல் ஹுதுபாவில் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட விடயம், அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு நாங்க முஹப்பத்தாக இருக்கணும்டா, ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை நாங்க எடுத்து நடக்கிறதுக்கு விரும்பணும்டா, முதல் கட்டமாக ஸலவாத்தினுடைய அமல்களை நாம் நிரப்பமாக விருப்பத்தோட இன்ஷா அல்லாஹ்
இன்று முதல் நாம் இதை செய்வோமாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதனை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்துக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவம் செய்த கரங்களை ஏந்திருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கல்புகள் கருத்து இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ்